சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. இன்னைக்கு நாம நேரடியா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா விசாரித்த ஒரு பிரம்மாண்டமான ஜிஎஸ்டி வழக்கின் தரவுகளுக்கும் நுழைய போறோம். எந்த பில்டப்பும் வேணா, ஸ்ட்ரெயிட்டா அந்த டீப் டைவோட விஷயத்துக்கு வருவோம். இந்த வழக்கின் மொத்த ஜிஎஸ்டி டிமாண்ட் தொகை பாத்தீங்கன்னா சுமார் 159 கோடி ரூபாய். ஆமா, அதாவது 159 கோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. இதுல பிரின்சிபல் டிமாண்ட் மட்டுமே 67 கோடி. ஆனா இப்போ இந்த வழக்கின் மெயின் டிஸ்பியூட் அந்த தொகையில இல்ல. ஓ, அந்த டிமாண்ட் தொகையில பிரச்சனை இல்லையா? எக்ஸாக்ட்லி, தொகையில இல்ல, டிபார்ட்மெண்ட் அந்த டிமாண்ட எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட் ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. வழக்கமா நோட்டீஸ் அனுப்புனா அதுக்கான ஆதார ஆவணங்களை, அதாவது ரிலேட் அப்பான் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். ஆமா, அப்பதானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். கரெக்ட். ஆனா இங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆவணங்களை வேறொரு தவறான போர்ட்டல்ல பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. வெயிட், ஒரு நிமிஷம். தவறான போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிட்டா வரியாளரால, அதாவது அந்த அசஸியால அந்த ஆவணங்களை அணுக முடியாதே. ஆமா, அவங்களால அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதனால சரியான பதில தாக்கல் செய்ய முடியல. இது எப்படி நியாயமாகும்? இது தேர்வுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்களை யாருக்கும் தெரியாத ஒரு பூட்டிய அறையில் வைத்துவிட்டு கட்டாயம் தேர்வு எழுத சொல்லுவது போல உள்ளதே. ரொம்ப சரியான அனாலஜி. டிபார்ட்மெண்ட் பண்ண தப்பால அசஸிக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல. ஆனா டிபார்ட்மெண்ட் இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. லைக் அவங்க பாட்டுக்கு ப்ராசஸ கண்டினியூ பண்ணிட்டாங்களா? ஆமா, வரியாளரின் விளக்கமின்றி ஒருதலைபட்சமாக, அதாவது எக்ஸ் பார்ட்டே அசஸ்மெண்ட் ஆர்டரை பிறப்பித்து விட்டது. இதுதான் வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓ வாவ், அது எப்படி டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணிட்டு எக்ஸ் பார்ட்டே ஆர்டர் பாஸ் பண்ணலாம்? அதுவா இந்த பிரச்சனை. இப்போ இதை எதிர்த்து அசஸி நேரா அலகாபாத் ஹைகோர்ட்க்கு போனாங்க. ஆனா ஹைகோர்ட் இந்த வழக்க தள்ளுபடி செய்துவிட்டு 10% ஸ்டாச்சுட்டரி ப்ரீ டெபாசிட் கட்டி அப்பீல் செல்லுமாறு கூறியது. வெயிட், 10% அப்படின்னா 67 கோடி பிரின்சிபல் டிமாண்டுக்கும் சுமார் 6.70 கோடிகள் வருமே. அவ்வளவு பெரிய தொகையை எப்படி கட்ட முடியும்? அதுதான் இப்போ வரியாளரால் அந்த தொகையை கட்ட முடியாததால் அப்பீல் நிராகரிக்கப்பட்டது. இதை எதிர்த்தே வழக்கு உச்ச நீதிமன்றத்தை, அதாவது சுப்ரீம் கோர்ட்டை வந்தடைந்தது. ரைட். அப்போ சுப்ரீம் கோர்ட் இது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? ஹைகோர்ட் மாதிரி டெக்னிக்கல் ரூல்ஸ் மட்டும் பார்க்காம கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சாங்களா? கண்டிப்பா. ஆவணங்களை வழங்காதது இயற்கை நீதிக்கு, அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது என்பதை சுப்ரீம் கோர்ட் சுட்டிக்காட்டினாங்க. ஆக்சுவலா தப்பு டிபார்ட்மெண்ட் மேல தானே இருக்கு. எக்ஸாக்ட்லி. உச்ச நீதிமன்றம் வரியாளரின் நிதி நெருக்கடியையும் ஆவணங்கள் மறுக்கப்பட்டதையும் கருத்தில் கொண்டு ஒரு சிறந்த இன்டரிம் ஆர்டரை வழங்கியது. வெயிட், ரியலி? என்ன ஆர்டர் இது? முழு தொகையும் கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, அதாவது 6.70 கோடிக்கு பதிலாக வெறும் 3.50 கோடியை மட்டும் ப்ரீ டிபாசிட் ஆக கட்டினால் போதும் என உத்தரவிட்டதுடன் கோர்சிவ் ரிகவரி நடவடிக்கைகளுக்கும் அதிரடி தடை விதித்தது. சூப்பர். அப்போ டிபார்ட்மெண்டால எந்த கட்டாய வசூலும் பண்ண முடியாது. டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், உங்களுக்கு வரும் ஷோ காஸ் நோட்டீஸ்க்கான ஆதார ஆவணங்கள் சரியான போர்ட்டலில் பதிவேற்றப்பட்டுள்ளதா என்பதை உடனடியாக சரிபாருங்கள். இல்லையென்றால் உங்களது தரப்பு நியாயத்தை கேட்காமலேயே எக்ஸ் பார்ட்டே அசஸ்மெண்ட் ஆர்டரை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.